ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான சுவையான வட்டலப்பம் தான் பார்த்துருக்கோம். நீங்க முட்டை ஜீனியை கையாலேயோ விஸ்கு வச்சோ உடைச்சு கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப எளிமையான முறையிலையும் ரொம்ப சுலபமாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி கையால் இது பண்ணாலும் டக்குன்னு உடஞ்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ பட்ரு மாதிரியே இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வட்டிலப்பம் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் கீரி எடுத்துருக்கோம். இப்போ 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. அதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 75 ml தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு 150 ml பால் வரும். 150 ml பால் இதுக்கு தேவையான அளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாலாக புழிஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் எப்படி பால் புழியறதுன்னு தெரியாது. அதனால் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் மேற்கொண்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இந்த மாதிரி இப்படி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாலே போதும். சக்கையை வேறு இடத்துல வச்சிடணும். இந்த மாதிரி புழிஞ்சதை மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம இன்னொரு தடவையும் பால் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு தடவை பால் எடுக்கிறத மட்டும்தான் இதில் சேர்க்கணும். நம்ம முதல்ல எடுக்கிற பாலே 150 ml வந்துடும். 2வது பால் எடுக்கிறது நீங்கள் வெல்லம் போட்டு குடிச்சிக்கலாம். உடம்புக்கும் நல்லது தான். வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வெயில புழிஞ்சு விட்டோம்னா இன்னும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இருக்கிற பாலெல்லாம் நல்லா ஒட்ட வந்துடும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால் எடுத்துக்கலாம். ஆனால் பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு 150 ml இருக்குது. இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 150 கிராம் ஜீனி போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப இனிப்பு நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் 200 கிராமாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா 150 கிராம் ஜீனி கரெக்டான அளவாக இருக்கும். நான் 150 கிராம் போட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பிடிக்கலன்னா நீங்கள் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு 20 முந்திரி பருப்பாக சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை எதுக்காக சேர்க்குறோன்னா எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் அப்படியே எடுக்கும்போது அப்படியே கீழே விழுகாமல் இருக்கும். பாருங்கள் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா பவுட்ரு மாதிரி. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அந்த பவுடரை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம பவுட்ரு பண்ண அதே மிக்ஸி ஜாரில் இப்போ 6 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்குவோம். அந்த முட்டை ஓடு உள்ளே விழுந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு கவனமாக உடச்சி ஊற்றிக்குங்க. ஓடு உள்ளே விழுவாமல் 6 முட்டையை நல்லா அழகாக உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த நியூ மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நுணுக்கி வச்சுருக்க பவுட்ரு இதில் கலந்துக்கலாம். இதை ஒரு 5 செகண்டுக்கு அடித்து எடுத்து வந்துருக்கலாம். பாருங்கள் ஒரு 5 செகண்ட் அடித்து எடுத்துட்டோம். தேங்காய் பால் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான பாலாக இருக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றி ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா வட்டிலப்பம் நல்லா வராது. கலந்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 5 செகண்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கலாம். அதில் நம்ம வட்டிலப்ப கலவையை இதில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் தான் எடுத்துக்கணும். இப்போ இதில் ஊற்றிடலாம். ஒடுக்கமாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஊற்றியாச்சு. இப்போ குக்கரில் வச்சிடலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சாச்சு. தண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டாச்சு. இப்போ வட்டிலப்ப கலவையை இது உள்ளே வச்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துடலாம். நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கங்க. குக்கரில் வச்சாச்சு. குக்கரில் வச்சு மூடி போட்டு வேக விட்டாச்சு. இப்போ ஒரு 5-6 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துட்டோம். நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா பாருங்கள் இதில் ஒட்டாமல் வந்திருக்கு. ஒட்டலை பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிட்டோம். நம்ம வட்டில் பாருங்கள். நம்ம வட்டியில் போய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பட்ரு மாதிரியே கட் ஆகுது பாருங்கள் தெரியுதா? கை வச்சோன்னா அப்படியே பட்ரு மாதிரியே கட் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது.
அவ்வளோ சாஃப்டாக அப்படியே பட்டர் மாதிரியே உருகும். அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னா. பாருங்கள் நம்ம வட்டிலாப்பம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ரெடி ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.